வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் பேசப் போகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்றால் இந்த கோவிட் தொற்றை எப்படி வெற்றி கொள்வது, நாங்கள் இந்த தொற்றிற்கு ஆளாகாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதானால் அது எவ்வாறு சாத்தியம், இவ்வாறான கேள்விகள் எங்களுக்குள் இருக்கின்ற அதே வேளை இது தொடர்பான சிகிச்சை முறைகள் என்னென்ன, ஒருவருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் இடத்து அவர் வீட்டில் இருக்கின்றாரையானால் அவர் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், இப்படியான பல விடயங்களையும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இது இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றோம் என்று பார்த்தால், கடந்த வாரம் எவ்வாறு இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி இடம்பெற்றதோ, எந்த விடயத்தை பேசியதோ அதே விடயத்தை தான் இன்றைய தினமும் நாங்கள் அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்று நிகழ்ச்சிக்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். உள்ளக மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் எங்களோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அதிதியாக இணைந்து கொண்டு கடந்த வாரம் நாங்கள் இந்த கோவிட் தொற்று பற்றி பேசிய பல விடயங்களின் தொடர்ச்சியாகவும் இன்றைய இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்ல எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிச்சயமாக கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோமேயானால் கோவிட் தொற்று பற்றிய பல விடயங்களையும் பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக இன்றைய காலப்பகுதியில் அநேகமானவர்கள் வீடுகளில் இருந்து தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுடைய சிகிச்சை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ற பல விடயங்களையும் பேசியிருந்தோம். அதேவேளை இன்னும் பல விடயங்கள் இந்த விடயப்பரப்பின் கீழ் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் தொடரப்போகின்றோம். அதில் முதலாவது விடயம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்றால் இந்த தொற்றானது எவ்வாறு எங்களுடைய உடலை தாக்குகின்றது என்பது. நாளாந்தம் நாங்கள் கணிசமான இறப்பு செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்குள் அடிப்படையான சந்தேகம் இந்த கோவிட் வைரஸ் ஆனது எவ்வாறு எங்களுடைய உடலை தாக்குகின்றது என்று நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய நேர்காணலை தொடங்கலாம் இல்லையா? இந்த கோவிட் வைரஸ் என்பது எங்களுடைய சுவாச பையை மிகவும் அதிகம் பாதிக்கும் ஒரு வைரஸாக இருக்கிறது. ஆகவே இது சுவாச தொற்றுடன் தொடர்புடைய ஒரு வைரஸ் என்றபடியால் நாங்கள் முதலிலே பார்க்கலாம், இந்த வைரஸ் எங்களுடைய நாசி மூக்கை அடைகிறது. மூக்கு, பெரும்பாலும் மூக்கு அல்லது வாய் அல்லது கண்களுக்கும் அந்த மியக்கோசா என்று சொல்லுவோம். இவ்வாறான மெல்லிய தோல் உள்ள உறுப்புகளை அடையும் பொழுது இந்த வைரஸ் உடலில் இருக்கிற கலங்களுக்குள் தன்னை இணைத்துக் கொள்கிறது. ஆகவே நாசியில் இருக்கும் விசேஷமான கலங்களில் உள்ள ரிசெப்டர்ஸ் என்று சொல்லுவோம், ஆஞ்சியோடென்சின் கான்வெர்ட்டிங் என்சைம் ரிசெப்டர்ஸ் என்று சொல்லி இதற்கு பேர் இருக்கிறது. இந்த விசேஷமான வாசல்கள் என்று நாங்கள் கூறலாம், வலிகள். இந்த வலிகளை இந்த வைரஸ் அடைந்து எங்களுடைய கலங்களுக்குள் தானும் ஒருவராக இணைந்து கொள்ளுகிறது. ஆகவே இந்த வாசலுக்குள்ளே இந்த வைரஸ் சென்று அடையும் பொழுது எங்களுடைய கலம் அந்த வைரஸை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. இந்த வைரஸ் அந்த கலங்களுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு எங்களுடைய கலங்களில் தானும் ஒன்றாக இணைந்து இந்த கலங்களுக்குள் பெருக்கம் அடைகிறது. ஆகவே முதலாக இந்த கலங்களுக்குள் பெருக்கம் அடைவது நாசியிலும் எங்களுடைய சுவாச பையின் சுவாச தொகுதியிலே இருக்கும் மேற்பக்கமாக இருக்கும் சுவாச உறுப்புகளை இது அதிகம் பாதிக்கிறது. ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், ஒருவருக்கு இந்த தொற்று ஏற்படும் பொழுது முதலாவதாக நாசியிலும் தொண்டையிலும் குணங்குறிகள் ஏற்படுத்துகின்றன. அதோடு அல்லாமல் உடம்பு இந்த வைரஸை பாதிக்கப்படும் பொழுது உடம்பு ஒரு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துகிறது. என்றால் எங்களுடைய உடல் இந்த வைரஸை ஒரு விதமாக ஒரு அந்நிய பொருளாக அடையாளம் காணும் பொழுது எங்களுடைய உடல் இந்த வைரஸுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்திலேயே எங்களுடைய உடம்பிலே காய்ச்சல் ஏற்படும். ஆனால் இந்த வைரஸ் இந்த எதிர்ப்பு சக்தியை இந்த வைரஸுக்கும் இந்த எங்களுடைய உடம்பிலே ஏற்படும் இயற்கையான எதிர்ப்பு சக்திக்கும் ஏற்படும் ஒரு போர் என்று நாங்கள் குறிப்பிடலாம். எங்களுடைய உடம்பு இந்த வைரஸை அழித்துவிட முயல்கிறது. இந்த வைரஸ் பெருகி எங்களுடைய உடல் கலங்களை அழித்துவிட முடிகிறது. இந்த போராட்டத்திலே யார் ஜெயிக்க போறார்கள்? ஆகவே இந்த வைரஸ்லயே ஒரு அதிக சக்தி இருக்கிறது. அந்த வைரஸ் வேகமாக பரவி எங்களுடைய பல உறுப்புகளையும் சென்று அடைகிறது. எங்கெங்கெல்லாம் இந்த வலிகள் இருக்கிறது, நான் குறிப்பிட்ட இந்த ஏஸ் ரிசெப்டர் என்று சொல்லுவோம், எங்கெங்க எல்லாம் அந்த ரிசெப்டர்ஸ் இருக்கிறதோ அங்கெங்க எல்லாம் இந்த வைரஸ் போய்
எங்களுடைய உடம்பிலே பல உறுப்புகளை தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவதானித்தது போல சில பேருக்கு இந்த சுவாச பகுதிகளில் ஏற்படும் குணங்குறிகளுடன் நோய் முடிந்து விடுகிறது. எங்களுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை எதிர்ப்பதனால் நாங்கள் அந்த வைரஸை மேற்கொண்டு விடுகிறோம். ஆகவே பலருக்கு இந்த நோய் ஏற்பட்ட 85% மேற்பட்ட மக்களுக்கு இது ஒரு சுவாசப்பை தொடர்பான ஒரு நோயாகவே முடிந்து விடுகிறது. காய்ச்சல், தடிமல், தொண்டை நோய், இவ்வாறான குணங்குறிகள், தலைவலி இந்த நோய் முடிவடைந்துள்ளது. ஆனால் மற்றும் சிலருக்கு அந்த 10-15% மக்களுக்கு இந்த நோய் உடல் பல பாகங்களை பாதிப்பதனால் நாங்கள் அவதானிக்கிறோம் இன்னும் அதிகமான குணங்குறிகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு வயிற்றோட்டம் இருக்கலாம், அவர்களுக்கு மூச்சு எடுக்கும் கஷ்டம் ஏற்படலாம், சுவாசப்பையை அதிகம் பாதிப்பதனால் மூச்சு எடுப்பதில் அதிகம் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பையும், இருதயமாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், எங்களுடைய அகஞ்சுரக்கும் சுரப்பியலாக இருக்கலாம். உதாரணமாக எங்களுடைய சதை, பேன்கிரியஸ் என்று சொல்லுவோம். அதை கூட பல விதமான அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை கூட இந்த வைரஸ் தாக்கிவிடக் கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவதானிக்கிறோம் சில பேருக்கு இதற்கு முன்பு நீரிழிவு நோய் இல்லாதவர்களுக்கு கூட இந்த நோய் தொற்று ஏற்பட்டதின் பின்பாக அந்த நோய் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது அவருடைய குருதி மட்டத்திலே சர்க்கரையின் அளவும் மிகவும் அதிகமாக அதிகரிப்பதை காணுகிறோம். இவ்வாறான நோயாளிகள் மிகவும் கடுமையான நோயை அடைந்து விடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு பல உறுப்புகள் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. சிறுநீரகம் செயலிழந்து போவது, எங்களுடைய இருதயத்திலே இந்த கிருமி தாக்குவதனால் மாரடைப்பு கூட ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு மேலாக இந்த வைரஸ் இரத்த குழாய்களை மிகவும் அதிகமாக பாவிக்கிறது. நீங்கள் அறிந்தது போல எங்களுடைய உடம்பிலே எல்லா இடங்களிலும் இரத்த குழாய்கள் இருக்கின்றன. அதிலும் முக்கியமாக எங்களுடைய மூளையிலும், சிறுநீரகத்திலும், இருதயத்திலும் இருக்கும் இரத்த குழாய்கள் மிகவும் முக்கியமானவை என்றால் அது எங்களுடைய மிகவும் தேவையான வேண்டிய உறுப்புகளுக்கு இந்த இரத்தத்தை கொடுப்பதனால். ஆனா இந்த கிருமி என்ன செய்கிறது? எங்களுடைய இரத்த குழாய்களிலே இருக்கும் இரத்தத்தை உறைய செய்கிறது. இந்த இரத்தத்தை அதில் பாதிப்பதனால் இந்த குழாய்களுக்குள்ளே, நுண்ணிய குழாய்களுக்குள்ளே ரத்தம் உறைந்து விடுகிறது. அது எங்களுடைய பல உடல் உறுப்புகளை மிகவும் அதிகமாக செயலிழந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த வைரஸின் ஒரு மிக முக்கியமான குணங்குறிதான் இந்த கலங்களுக்குள்ளே ரத்தம் குறைந்து விடுவதாக இருக்கிறது. இதேவேளை டாக்டர், நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்றுதான் நாங்கள் பார்க்கின்ற பலரை அநேகமானவர்கள் இந்த நோயில் இருந்து இலகுவாக மீண்டுவிடக்கூடியவர்களாக ஒரு மிதமான நிலையில் அவர்களுடைய நோய் தாக்கத்தை பார்க்கின்றோம். இன்னும் சிலரை பார்க்கின்ற போது ஒரு தீவிர நிலையை அவர்களிடம் அவதானிக்க முடிகின்றது. இன்னும் சிலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் அளவிற்கு ஒரு ஆபத்தான நிலைக்கு அவர்கள் செல்கின்றார்கள் என்றால் இந்த நிலைக்கு வேறு ஏதாவது காரணங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட உடல் ரீதியான அந்த காரணங்கள், பிற தாக்கும் சக்திகள் என்று ஏதாவது இருக்கின்றனவா? அவை பற்றி குறிப்பிடுங்கள் டாக்டர். இந்த நோய் சில பேருக்கு மிகவும் அதிகமாக ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். முதலாவதாக நாங்கள் குறிப்பிடுவது இந்த வைரஸின் தாக்கம் மிகவும் வீரியமாக இருக்கக்கூடும். அதாவது வைரஸ் லோட் என்று சொல்லுவோம். சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான வைரஸ்களை தாக்கும் பொழுது இந்த நோய் மெல்லிதாக வந்துவிட்டு போய்விடுகிறது. சில பேருக்கு மிகவும் அதிகமான வைரஸ் எண்ணிக்கையிலே இந்த தாக்கம் ஏற்படுவதனால் அவர்களுக்கு வீரியமான ஒரு நோய் உருவாகக்கூடும். உதாரணமாக நோய்வாய்ப்பட்ட ஒருவரை பராமரிக்கும் ஒருவர்கள் அல்லது வைத்தியசாலையிலே அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் வைத்தியர்கள், தாதிமார்கள், அவ்வாறானவர்களுக்கு இந்த வைரஸ் லோட் அதிகமாக இருக்கக்கூடும். இரண்டாவது காரணம் தான் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுவது. எங்களுடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நிச்சயமாக வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோமானால் பலவிதமான மற்ற நோய்கள் உள்ளவர்கள், உதாரணமாக நீரிழிவு நோய். விசேஷமாக நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத இடத்தில்
அதாவது தங்களுடைய நீரிழிவை கட்டுப்படுத்தாதவர்களுக்கு இந்த நோய் மிகவும் தீவிரமாக ஏற்படுவதை அவதானிக்கிறோம். அதே போல சிறுநீரக நோய், ஈரலில் ஏற்படும் நோய், இருதயத்திலே இருக்கும் நோய், சுவாசப்பையிலே இருக்கும் பல நீண்ட கால சுவாசப்பை நோய்கள், உதாரணமாக நாங்கள் அஸ்மா போன்ற நோய்களை எடுக்கலாம், அல்லது புகைப்பிடிப்பவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய சுவாசப்பை பழுதாக இருந்திருக்கக்கூடும். இவ்வாறான நீண்ட கால சுவாசப்பை நோய் உள்ளவர்கள், அதுல முக்கியமாக உடற்பருமன் அதிகரித்தவர்களுக்கு இந்த நோய் மிகவும் தீவிரமாக ஏற்படக்கூடலாம் கூடுமாக இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு மெல்லியவரை எடுத்தால் அவருக்கு நாங்கள் இந்த நோய் சாதாரணமாக வந்து போய்விடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உடற்பருமனானவர்களுக்கு இந்த நோய் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பது மிகவும் தீவிரமாக ஏற்படுகிறது. குருதி அழுத்தம் உள்ளவர்களுக்கு கூட இந்த நோய் மிகவும் தீவிரமாக ஏற்படுகிறது. இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். நான் குறிப்பிட்டது போல இந்த வைரஸ் நுழையும் வாயில், அதாவது இந்த ரிசெப்டர் சொல்லுவோம், சில பேருக்கு இந்த ரிசெப்டர் வந்து கூட இருக்கக்கூடும். நாசியில இருக்கும் ரிசெப்டரின் அளவு கூடவாக இருப்பதனால் கூட இந்த வைரஸ் தொற்றின் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணிப்பிடுகிறார்கள். அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய அந்த கர்ப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை பேருக்கு கிட்டவாக அவர்களுடைய நோயின் தாக்கம் மிக அதிகமாக ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இவ்வாறாக பல பேருக்கு பலவிதமான தாக்கம் இந்த வைரஸினால் ஏற்படுகிறது. முக்கியமாக முதியவர்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம், அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, நிச்சயமாக 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம் மிக அதிகமாக ஏற்படுகிறது. ஆகவே வைரஸின் காரணமாக இருக்கலாம், எங்களுடைய உடம்பின் காரணமாக இருக்கலாம், அதிலும் பார்க்க ஜெனட்டிக் என்று சொல்லுவோம், எங்களோட பரம்பரை அலகுகளின் காரணமாக கூட இருக்கலாம். விஞ்ஞானிகள் அவதானித்தது போல சில அதாவது ஆசிய இனத்தவர்களுக்கு, விசேஷமாக சவுத் ஏசியன் கண்ட்ரிகள், தெற்காசிய இனத்தவர்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம் கூட ஏற்படுகிறது. அதாவது இலங்கை இந்தியர்கள் போன்ற எங்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம் கூட இருப்பதை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். வெள்ளை இனத்தவர்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம் குறைவாக இருப்பதை அவதானித்திருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே இந்த வைரஸின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கலாம். சில குடும்பங்களிலே, அதாவது பரம்பரையின் காரணம் கூட இருக்கலாம் இந்த நோயின் தாக்கத்துக்கு. ஆகவே பல காரணங்கள் உள்ளன. ஆகவே இன்றைய தினம் பார்க்கின்ற போது எங்களுக்கு இந்த கோவிட் தொற்றுக்கு மத்தியில் நாங்கள் அதிகமாக நோயாளர்களை பராமரிப்பவர்கள் கூட அவர்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த நோய் தொடர்பாக இன்னும் பல விடயங்கள், முக்கியமாக நோய் ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கட்டும், அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்பவை ஒருபுறம் இருக்க, வராமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றியும் பேசியாக வேண்டும். இன்றைய தினம் எங்களோடு டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகவே இன்றைய தினம் நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் COVID-19 தொற்று இன்றைய காலகட்டத்தில் பரவிக் கொண்டிருக்கின்றது என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் டாக்டர், வரமுன் தடுப்போம் என்பதாக ஏதாவது சிகிச்சை முறைகள், முக்கியமாக நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் இதற்கு முன் பேசுகின்ற போது, நோயாளர்களோடு அணுக்கமாக பழகக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதிகமாக என்றாகவே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கென்று. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெறுகின்றார்கள் என்றால் அநேகமான குடும்ப அங்கத்தவர்கள் ஏனையவர்களும் அது தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு அவர்கள் வரமுன் தடுப்பதான ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கின்றனவா, ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றனவா, அவை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்று பலர் நோய்வாய்ப்பட்டவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பயம் கூட இருக்கிறது. நாங்கள் நோய்வாய்ப்பட்ட ஒருவருடன் பழகிவிட்டால் இந்த நோய் எங்களுக்கு வந்து விடுமா என்னும் ஒரு அச்சம் யாருக்கும் இருக்கக்கூடும். ஆகவே இவ்வாறு ஒரு நோயாளருடன் நெருங்கிய தொடர்பு வைத்த ஒருவர் எவ்வாறு தன்னுடைய நோயின் வீரியத்தை குறைக்கலாம், எவ்வாறு நோய் வராமல் தடுக்கலாம் என்பதற்கு எங்களுடைய ஊட்டச்சத்தை நாங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மற்ற நோய்கள் இருந்தால், அதாவது நீரிழிவு போன்ற நோய் இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். காற்றோட்டமான வீடுகளிலே, அறைகளிலே இருப்பது மிகவும் முக்கியமானது.
எங்களுடைய முகக்கவசத்தை நாங்கள் வீட்டுக்குள் இன்னொருவர் இருப்பாரா, நோயாளி இருப்பாரானால் எங்களுடைய முகக்கவசத்தை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும். அந்த சமூக இடைவெளியை நாங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு மிகவும் அண்மையாக போவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய ஊட்டச்சத்திலே விட்டமின் டி, விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜிங்க், அதாவது ஜிங்க் என்ற இதை கூட, மினரலை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஏதாவது ஒரு மருந்தை எடுத்து இந்த நோயை நாங்கள் தடுத்து கொள்ளலாமா என்று நாங்கள் கேட்டால், இதுவரைக்கும் விஞ்ஞானிகளால் அப்படி ஒரு மருந்தை நிச்சயமாக உறுதியாக கூற முடியவில்லை. பல மருந்துகளை எடுக்க விளைகிறார்கள், ஆனால் இதற்கு விஞ்ஞானமான ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு கொத்தமல்லி போன்ற பானங்களை குடிக்கலாமா, அல்லது ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிக்கலாமா, அல்லது நாங்கள் ஆவி பிடிக்கலாமா, இவ்வாறான விஷயங்களால் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே சில வேளைகளில் இவ்வாறான நாங்கள் செய்வது எங்களுக்கு பாதகமாக கூட இருந்து விடலாம். சில வில்லைகளை எடுக்கிறார்கள். உதாரணமாக ஹைட்ரோக்சிக்ளோரோக்வின் என்ற டேப்லெட் எடுக்கிறார்கள், ஐவோமெக்டின் என்ற டேப்லெட் எடுக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான டேப்லெட்டுக்கு இதுவரை விஞ்ஞான பூர்வமான நிரூபிக்கவில்லை. ஆகவே நான் குறிப்பிடுவது, இவ்வாறான மருந்துகளை தவிர்த்து நாங்கள் செய்யக்கூடியது எங்களுடைய வேக்சினை எடுப்பது ஒன்றுதான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த கோவிடுக்குரிய வேக்சின் நீங்கள் எல்லாரும் அறிந்தது போல 2 வேக்சின் இருக்கின்றன. 2ஐயும் எடுத்து அந்த வேக்சின் 2வது வேக்சின் போட்டு 2 வாரத்துக்கு பின்பு எங்களுடைய உடம்பிலே எதிர்ப்பு சக்தி ஏற்படுகிறது. ஆனால் நிச்சயமாக இந்த வருத்தத்தை இந்த வேக்சின் இல்லாமல் பண்ணும் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு இந்த வருத்தம் ஏற்படலாம், ஆனால் அந்த வருத்தத்தின் வீரியம் குறைவாகவே இருக்கும். அந்த 2 ஊசிகளையும் எடுத்து எதிர்ப்பு சக்தி உருவாகுவர்கள் பொதுவாக இந்த வருத்தத்தினால் இறப்பது இல்லை. ஆகவே அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, நான் பிறகு அதை கூறுவேன். பொதுவாக சாதாரண சோதனைக்கு ஒருவருக்கு 2 வேக்சினும் எடுத்து 2 வாரத்துக்கு பின்பு கோவிட் நோய் ஏற்படுவதனால் அது இறப்பு ஏற்படும் நோயாக இருக்க போவது இல்லை. ஆகவே இது ஒன்றுதான் எங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பாதுகாத்துக் கொள்ளும். ஆகவே அதை நாங்கள் நிச்சயம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இதேவேளை டாக்டர், இப்போது மிதமான நோய் தாக்கம் இருக்கக்கூடியவர்கள், மெலிதான ஒரு நோய் தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் அநேகமாக வீடுகளில் இருந்த வண்ணம் தான் சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு வீடுகளில் இருந்து சிகிச்சை பெறக்கூடியவர்கள், மெல்லிய நோய் தாக்கம் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கென்று விசேடமான சிகிச்சை முறைகள் அல்லது அவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்று ஏதேனும் இருக்கின்றன? காரணம், இவர்கள் தான் சில வேளைகளில் அலட்சியமாக இருப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு, அதை பற்றி நாங்கள் பேசலாம். நான் முன்பே குறிப்பிட்டது போல இவர்கள் நல்ல காற்றோட்டமான சுத்தமான அறையிலே இருக்க வேண்டும். இவர்களுக்கு தொண்டையிலும் மூக்கிலும் ஏற்படும் அழற்சி காரணமாக அதில் உறுத்தல் ஏற்பட்டால் அவர்கள் உப்பு நீரிலே தொண்டையை கழுவிக்கொள்ளலாம், அல்லது இதற்கான திரவங்கள் இருக்கிறது. உதாரணமாக இந்த காகிள்ஸ் என்று சொல்லுவோம், பலவிதமான காகிள்ஸ் எங்களுடைய மருத்துவ நிலையங்கள் இருக்கிறது. அவ்வாறான ஒரு காகிளை உபயோகித்து எங்களுடைய தொண்டையை நாங்கள் சுத்தமாக்கி கொள்ளலாம். அதே போல விட்டமின் சி, விட்டமின் டி போன்ற விட்டமின்களை எடுப்பதோடு சரியான ஊட்டச்சத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் சிலருக்கு சளி ஏற்பட்டால், நெஞ்சிலே சளி ஏற்பட்டால் அல்லது மிகவும் கடுமையான காய்ச்சல் போன்ற இருப்பவர்களுக்கு சில வேளைகளிலே வைத்தியரின் அனுமதியுடன், வைத்தியருடன் கலந்து ஆலோசித்து ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகளை எடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே தானாக இந்த விதமான மருந்துகளை எடுக்காமல் நிச்சயமாக மருத்துவ ஆலோசனையுடன் இதற்கு மேலதிகமான மருந்துகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவ்வாறானவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்டத்திலே நாங்கள் நிச்சயம் மருத்துவமனையை அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆகவே அதுக்கான சில மருந்துகள் இருக்கின்றன. சாதாரண கடிமல் காய்ச்சலை விட மேலதிகமான குணம் இருப்பவர்கள்
யாராவது ஒரு மருத்துவருடன் தொடர்பு கொண்டு இதற்குரிய மேலதிக சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ளலாம். இதேவேளை டாக்டர், ஒருவர் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால் கூட அவர் எந்த கட்டத்தில் விழிப்படைய வேண்டும், எந்த கட்டத்தில் தன்னுடைய அந்த மருத்துவ சேவையை அவர் நாட வேண்டும், எப்படியான ஒரு சூழ்நிலை அவருக்கு வருகின்ற போது அவருக்கு கட்டாய மருத்துவ சேவை தான் இன்னைக்கு தேவைப்படும் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது, அதை பற்றி நாங்கள் பேசலாம். நாங்கள் இதை பற்றி கடந்த வாரம் கூட நாங்கள் ஆலோசித்தோம். ஒருவருக்கு இந்த குணங்குறிகள் மிகவும் கடுமையாக ஏற்படுவதை அவர் தானே அறிவார். அதாவது அவற்றுடைய உடம்பிலே மிகவும் ஒரு பலவீனமான ஒரு நிலைமை ஏற்படக்கூடும். அவருடைய சளி தொண்டையிலிருந்து நெஞ்சுக்கு இறங்கி நெஞ்சு சளி ஏற்படக்கூடும். ஆகவே இருமலும் அந்த இருமலுடன் சேர்ந்து வரும் சளி கூட ஒரு ஆபத்தான நிலைமையை காட்டக்கூடும். கடுமையான காய்ச்சல் சாதாரணமாக ஒருவருக்கு 37 39 வரை அந்த காய்ச்சல் நிலைமை இருக்கக்கூடும். நாங்கள் ஒரு தெர்மோமீட்டரை உபயோகித்து என்னுடைய காய்ச்சலை பார்த்தால், ஆனால் மிகவும் கடுமையான 39க்கு மேற்பட்ட கடுமையான காய்ச்சல் நிச்சயமாக ஒரு நல்ல குணங்குறி இல்லை. தொடர்ந்து நீடிக்கும் காய்ச்சல், நெஞ்சிலே ஏற்படும் வலி, எழும்பி நிற்க முடியாமல் தலை சுற்றி விழுவது, அதாவது சில பேருக்கு எழும்பி இருக்க முடியாது, அந்த எழும்பி இருக்கும் பொழுது தலை சுற்றுவது, சிறுநீர் சரியாக கழிக்க முடியாமல் இருக்கும் ஒரு நிலைமை, அல்லது அவருடைய ஒரே நித்திரை போல, சில பேருக்கு நித்திரை கூட வரும், சாதாரணமாக கூட வரும் நித்திரை, அல்லது ஒரு குழப்பமான மனநிலைமை, அதாவது மனம் குழம்பி இருப்பது, அவருக்கு சரியான சிந்திக்க முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டால் இவ்வாறான குணங்குறிகள் பாரதூரமானவை. கடந்த முறை நான் குறிப்பிட்டது போல இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்ற கருவியை நாங்கள் உபயோகித்து இலகுவாக இந்த நோய் தீவிரம் அடைவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்றை வீட்டிலே வைத்திருந்தோம் என்றால் அதை நாங்கள் பார்க்கும் பொழுது 95க்கு குறைந்த ஆக்சிஜன் நிலைமை நிச்சயமாக நல்லதில்லை. இவ்வாறாக 95 அடையும் பொழுது நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும். இவ்வாறான நோயாளிகள் வைத்தியசாலையில் இருந்து ஆக்சிஜன் சிகிச்சையை அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த நோய் சாதாரணமாக 3-4 நாளுக்குள் இருந்து குணமடைந்து 5வது நாள் 6வது நாளிலே ஒரு நோயாளி பழையபடி சுகதொகையாக ஆகிவிட்டார் என்றால் இவருக்கு நிச்சயமாக வைத்தியசாலை அனுமதி தேவையில்லை. ஆனால் 5 நாளுக்கு மேலாக இந்த நோய் நீடிக்கும் பொழுதும், நாளுக்கு நாள் நோய் தீவிரமடையும் பொழுதும் நிச்சயமாக வீட்டிலே நாங்கள் தங்கி இருந்தால் நாங்கள் போய் வைத்தியசாலையை அடையும் பொழுது இந்த நோய் ஒரு முக்கிய நிலையை அடைந்துவிடக் கூடும். அந்த நேரத்திலே வைத்தியர்களுக்கு இந்த நோயை குணமாக்குவது மிகவும் மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. பலர் இவ்வாறு வீட்டிலே இருந்து அசிரத்தையாக இருந்து விட்டு கடைசி நேரம் வரும் பொழுது அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாத ஒரு கட்டத்தை அடைகிறோம். எனவே சரியான நேரத்திலே ஒரு வைத்திய ஆலோசனையை எடுக்கக்கூடும், அல்லது அவர்கள் அண்மையில் உள்ள வைத்தியசாலையை அடைந்து தங்களுடைய தேகத்தை சோதித்து சிலவிலே வைத்தியர்கள் சொல்வார்கள், இல்லை உங்களுக்கு நீங்கள் வீட்டை இருக்கலாம், பரவாயில்லை என்றால் நீங்கள் மறுபடியும் போய் வீட்டிலே இருந்து கொள்ளலாம். ஆனால் வைத்தியர்கள் இந்த நிலைமையை அவதானித்து உங்களை வைத்தியசாலையை அனுமதித்தார்கள். இதேவேளை டாக்டர், இப்போது அண்மைய தரவுகளின்படி சுகாதார தரப்பினர் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதிகமான இறப்புகள் வீடுகளில் இடம்பெறுவதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய அந்த தீவிர நிலையை உணராமல் இருக்கின்றார்கள், அதனால் தான் பின்னர் இறுதிக்கட்டத்தில் வைத்தியசாலையை நாடுகின்ற போது சிரமமாக இருக்கின்றது என்பதாக. ஆகவே இந்த நிலைக்கு அறிகுறிகள் என்னென்ன இருக்கின்றன? என்னுடைய நோய் நிலையானது தீவிர கட்டத்தை அடைகின்றது, நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிகுறிகள் என்னென்னவாக இருக்கும்? அதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பேசலாம் டாக்டர். ஆகவே இந்த நோய் சுவாசப்பையை பாதிக்கும் பொழுது எங்களுடைய ஆக்சிஜன் அளவு குறைவதனால், ரத்தத்திலே ஆக்சிஜன் அளவு குறைவதனால் இந்த மூச்சு மிகவும் வேகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சாதாரணமாக ஒருவர் ஆழமாக அமைதியாக மூச்சு எடுப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவருடைய மூச்சின் வேகம் அதிகரிப்பதை அவதானித்தால் சாதாரணமாக ஒரு நிமிடத்துக்கு ஒருவர் 14-15 முறை ஆழமாக மூச்சு எடுத்து விடுகிறார். அது என்னுடைய சாதாரண நிலை.
ஆனால் நோய் அல்லது காய்ச்சல் ஏற்படும் பொழுது எங்களுடைய மூச்சின் வேகம் சிறிது சிறிதாக அதிகரிக்கிறது. எங்களுடைய மூச்சின் வேகம் ஒரு நிமிடத்துக்கு 20-25 அடையும் பொழுது நிச்சயம் அது ஒரு நல்ல நிலைமை இல்லை. அவர்களுக்கு ஆக்சிஜனின் தாக்கம், ஆக்சிஜன் குருதியில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு குறைந்து விட்டதை காண்கிறோம். ஆகவே இவ்வாறானவர்கள் நிச்சயமாக வைத்தியசாலையிலே அனுமதியை நாட வேண்டும். நான் முன்பு குறிப்பிட்ட அதே குணங்குறிகளோடு, அதாவது நியூமோனியா என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த நியூமோனியாக்குரிய அறிகுறிகள் தான் மூச்சு எடுப்பதில் கஷ்டம், நெஞ்சு வலி, அதோடு எங்களுடைய சளி, ரத்தம் கலந்து வருவது. இவ்வாறான 3 குணங்குறிகளும் நிச்சயமாக மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை குறிப்பிடுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பேசலாம். அவ்வாறு தீவிர நிலையை அடைந்து வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் செல்கின்ற போது எங்களுக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கின்றன, எப்படியான சிகிச்சைகள் ஆபத்தான நிலைக்கு செல்லக்கூடிய அந்த நோயாளர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன போன்ற பல சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன. ஆகவே அவை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடலாம். இன்றைய தினம் நாங்கள் கோவிட் தொற்று இன்றைய காலகட்டத்தில் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கின்றது, வேகமாக பரவுகின்றது. அதிக தொற்றாளர்களை நாங்கள் நாளாந்தம் கேள்வியுறுகின்ற நிலை ஒன்று வந்திருக்கின்றது என்றால் இதிலிருந்து எங்கள் அனைவரையும் நாங்கள் எப்படி பாதுகாப்பு என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சமகாலத்தில் மிகவும் அவசியமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரை நேரமும் டாக்டர் பல விடயங்களையும் பேசி இருக்கின்றோம். இதேவேளை ஒருவர் வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுகின்றார் அல்லது வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்றால் கூட அவருக்கு ஒரு தீவிர நிலை நோய் நிலை ஏற்படுகின்றது என்றால் அவருக்கான பிரத்யேக சிகிச்சைகள் என்பவை எவ்வாறு வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்றன, எவையெல்லாம் ஒரு தீவிர நிலையில் இருக்கக்கூடிய நோயாளருக்கு வழங்கப்படுகின்றன என்பதை பற்றி நாங்கள் பேசலாம் இப்போது. ஆகவே நான் முதலாவதாக இன்று இலங்கையிலே என்ன விதமான சிகிச்சைகள் நடைபெறுகின்றன என்று கூறி, அதன் பின்பாக உலகளாவிய ரீதியிலே என்னென்ன விதமான சிகிச்சைகள் இன்று இருக்கின்றன என்பதை கூட நான் கூற விரும்புகிறேன். ஆகவே இன்று இலங்கையிலே ஒரு நோயாளி எங்களுடைய வைத்தியசாலையை அடைவாரானால் முதலாவதாக நாங்கள் அவருக்கு செய்யற சிகிச்சை தான் அவருடைய உடம்பின் செயல்பாடுகளை பாதுகாக்கும் சில காரியங்களை நாங்கள் எடுக்கிறோம். அதாவது அவருடைய முதலாவதாக ஆக்சிஜன், அவருக்கு தேவையான உடற்குருதியிலே சம ஆக்சிஜன் 95% இருக்க வேண்டியதாக இருப்பதனால் ஆக்சிஜன் வீதம் குறைபவர்களுக்கு நாங்கள் ஃபேஸ் மாஸ்க், அதாவது ஒரு மாஸ்க் முகத்திலே இவ்வாறான ஒரு கருவியை போட்டு அவருக்கு தேவையான ஆக்சிஜன் சிகிச்சையை கொடுக்கிறோம். அது மிகவும் முக்கியமானது. அது ஒரு அடிப்படையான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கிறது. பலருக்கு இந்த மாஸ்க் மூலம் கொடுக்கும் ஆக்சிஜன் போதுமாகவே இருந்து வருகிறது. ஆனால் சிலருக்கு இந்த மாஸ்கின் மூலம் கொடுக்கும் ஆக்சிஜன் அளவை நாங்கள் எவ்வளவுதான் அதிகரித்தாலும் அவர்களுடைய உறுதியிலே ஆக்சிஜன் நிலைமை கூடுவதில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு குறுகிய எண்ணிக்கையானவர்களுக்கு மேலும் விசேஷ கருவிகள் இருக்கிறது. அதை நாங்கள் படிப்படியாக சொல்லலாம். அவர்களுக்கு நாங்கள் அந்த மாஸ்கை மாற்றி ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் என்று சொல்லி ஒரு கருவியை போடுகிறோம். அவர்களுடைய மூக்கிற்கூடாக அதிக அளவிலே ஆக்சிஜன் செலுத்தக்கூடிய கருவிகள் இருக்கின்றன. ஆகவே இதற்கான விசேஷ பிரத்யேக வைத்தியசாலைகளிலே இவ்வாறான ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் என்ற கருவி இருக்கிறது. அந்த கருவியினாலாக ஆக்சிஜனை கொடுக்கும் போதும் சில பேருக்கு அந்த ஆக்சிஜன் கூட அது காணாமல் போய்விடுகிறது. ஆகவே இவ்வாறான தீவிர நிலையை ஒருவர் அடைவாரானால் அவரை நாங்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கிறோம், ஐசியூ என்று சொல்வார்கள். ஆகவே ஐசியூவிலே இவரை அனுமதிக்கும் பொழுது இதற்கு விசேஷ கருவிகள் இருக்கின்றன. சிபெப் என்று சொல்லி ஒரு முறை இருக்கிறது. அவருடைய கருவியின் மூலமாக அவருடைய மூக்குக்குள்ளாலே நாங்கள் ஆக்சிஜனை அழுத்தத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்கிறது. ஆகவே அவ்வாறான அழுத்தத்துடன் செல்லும் காற்றிலே இருக்கும் ஆக்சிஜனை அவர்கள் இலகுவாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இதற்கும் அதிகமாக அவர்களுடைய மூச்சிலே ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது அவரை செயற்கை மூலமாக நாங்கள் சுவாச கருவியுடன் இணைக்கிறோம். இன்க்யூபேஷன் அண்ட் வென்டிலேஷன் சொல்லுவோம். அவர்களை செயற்கை மூலமாக சுவாசத்தை கொடுத்து அவருடைய சுவாசத்தை அவர் மறுபடியும் ஒரு குணமடையும் காலகட்டம் வரும் வரை இவ்வாறான செயற்கை சுவாசத்தை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கும் மேலாக சில பேருக்கு அவருடைய உடலிலே
கார்பன் டை ஆக்சைடின் அளவு கூடுவதனாலும் ஆக்சிஜன் அளவு குறைவதனாலும் உடலிலே பல தாக்கங்கள் ஏற்பட்டு விடலாம், உடல் உறுப்புகள் இறந்து விடலாம். அதை தடுப்பதற்காக மிகவும் விசேஷ கருவிகள் கூட இருக்கின்றன. இரத்தத்தை உடம்புக்கு வெளியில் எடுத்து அதில் இருக்கும் ஆக்சிஜனை, கார்பன் டை ஆக்சைடை அகற்றி அதற்கு ஆக்சிஜனை செலுத்தி மீண்டும் அந்த இரத்தத்தை உடலுக்கும் செலுத்தும் மிக அதிக நவீன விதமான முறைகளும் கூட இன்று இலங்கையிலே இருக்கின்றன. ஆகவே அதிதீவிர நிலைமையை அடையும் நோயாளிகளுக்கு இவ்வாறான சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆக்சிஜனை தவிர வேறு பல நவீன மருந்துகள் கூட இருக்கின்றன. இரண்டாவது முறைதான் இந்த வைரஸை எதிர்க்கும் வைரஸ் கொல்லி மருந்துகளை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டம் வரை இவ்வாறான மருந்துகள் மிகவும் விலை கூடவாக இருப்பதனாலும் மிகவும் அருகி இருப்பதனாலும் எங்கள் நாட்டிலே அதை இறக்குமதி செய்யும் வேகம் குறைவாக இருப்பதனாலும் பல நோயாளிகளுக்கு இவ்வாறான மருந்துகள் கிடைப்பது இல்லை. ஆனால் மிகவும் ஆபத்தான நிலைமையை அடையும் வேளையிலே இவ்வாறான மருந்துகள் நிச்சயமாக இவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமும் அனுபவத்தின் மூலமாகவும் இந்த மருந்தை நாங்கள் கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த மருந்து ஒருவருடைய உயிரை காப்பாற்றும் என்று நாங்கள் கூற முடியாது. இது மிகவும் விலை உயர்ந்த மருந்து. பல அரசாங்க வைத்தியசாலைகளில் கூட இதை விசேஷ அனுமதியின் மூலம் இவர்களை எடுத்து கடுமையான நோயாளிகளுக்கு இந்த ரெம்டிசிவிர் என்ற வைரஸ் கொல்லி மருந்தை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே மிகவும் இது கிடைப்பது கஷ்டம், ஆனால் அதிர்ஷ்டவசமான நோயாளிகளுக்கு இது கிடைத்திருக்கிறது. மேலும் பலவிதமான சிகிச்சை முறைகளை பற்றி நான் கதைக்கலாம். நாங்கள் ஒரு பாரதூரமான கோவிட் நோய்க்கு தொற்றான ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் இலகுவான ஒரு சிகிச்சை முறைதான் இந்த அவருடைய உடலிலே ஏற்படும் தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஸ்டெராய்டு என்ற மருந்து வகைகளை நாங்கள் பாவிக்கிறோம். கடுமையான கோவிட் தொற்று நோய்க்கு உள்ளாகி வரும் ஒருவருக்கு ஆக்சிஜன் குறைந்த இடத்திலே நாங்கள் முதலாவதாக ஆரம்பிப்பது இந்த ஸ்டெராய்டு. இது எந்த வைத்தியசாலையிலும் இலகுவாக கிடைக்கும் ஒரு மருந்து. முக்கியமாக குறிப்பிட வேண்டிய பெயர் தான் டெக்ஸாமெதசோன் என்ற ஸ்டெராய்டு, அல்லது அதற்கு சமனான எந்த ஒரு ஸ்டெராய்டை கூட நாங்கள் பாவிக்கிறோம். இந்த மருந்தை பாவிக்கும் பொழுது கொரோனா தொற்று ஏற்பட்டவரின் உடம்பிலே ஏற்படும் பக்க விளைவுகளை இந்த மருந்து குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது இலங்கையிலே எல்லா பாகங்களும் பாவிக்கப்படும் ஒரு மருந்து. இரண்டாவதாக எங்களுக்கு கிடைக்கும் இலகுவாக கிடைக்கும் மருந்து தான் இந்த இரத்தத்தை கரைத்து அந்த குருதி உறையும் தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள். ஹெப்பாரின் என்று சொல்லுவோம். இந்த மருந்து இரத்தத்தை கரைக்கிறது. இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகளுக்கு நான் முதலே கூறியது போல இரத்தம் குருதி கலங்களுக்குள்ளே உறைவடைந்து போவதை இந்த ஹெப்பாரின் என்ற மருந்து குறைக்கிறது. அதன் கூடவாக ஆஸ்பிரின் போன்ற இரத்தத்தை உறையாமல் தடுக்கும் மருந்துகள் கூட இந்த கொரோனா நோய்க்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆகவே இது இலகுவாக கிடைக்கும் சிகிச்சை முறைகள். இதை எங்களுடைய நாட்டிலே பல பாகங்களில் இருக்கிற வைத்தியசாலையிலும் இந்த முறையை நாங்கள் பின்பற்றுவோம். இரண்டாவது முறைதான் எங்களுடைய உடம்பிலே இந்த வைரஸ் அடைந்து எங்களுடைய எதிர்ப்பு சக்தியின் மூலமாக எங்களுடைய உடல் கலங்களை நாசமாக்கும் ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது, அதாவது நாங்கள் ஹைப்பர் இன்ஃப்ளமேஷன் அண்ட் கோஆகுலேஷன் சொல்லுவோம். எங்களுடைய உடம்பிலே சாதாரணமாக நல்ல விதமாக ஏற்படும் எதிர்ப்பு சக்தியை இந்த வைரஸ் உபயோகித்து எங்களுடைய உடற்கலங்களை நாசமாக்கும் அந்த நிலைமையிலே இந்த அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தும் மருந்துகள் கூட இருக்கிறது. உதாரணமாக பலர் கேள்விப்பட்டிருப்பார்கள் டொசிலிசுமேப் சொல்லி மிகவும் பிரபல்யமாக இந்த நாட்களிலே சொல்லப்படும் ஒரு மருந்து தான் இவ்வாறான எங்களுடைய இன்ஃப்ளமேஷன், அதாவது எங்களுடைய உடலில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மருந்துகள். ஆகவே இது மிகவும் விசேஷமான மருந்து, மிகவும் விலை கூடிய மருந்தாக கூடிய இருக்கிறது. ஆனாலும் அரசாங்க செலவிலே கூட பல பெரிய அரசாங்க வைத்தியசாலைகளிலே
இவ்வாறான விசேஷித்த மருந்துகள் இருக்கின்றன. கடுமையான நோயாளிகளுக்கு இந்த மருந்தை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பல வேளைகளிலே இதை எடுப்பது மிகவும் கஷ்டம். இதை தேடி திரிந்து சில நோயாளிகள் அதை கண்டுபிடித்து மிகவும் விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருவார்கள், வாங்கி உணர்ந்து அதை. ஆனால் நிச்சயமாக இந்த மருந்தை கொடுத்து ஒருவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்று நான் கூறவில்லை. இந்த மருந்தை எடுத்து கூட இறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய இந்த கோவிட் நோய்க்கு எதிரான போராட்டத்திலே இவ்வாறான மருந்துகள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன. கடைசியாக கூறக்கூடிய மருந்துதான் எங்களுடைய உடம்பிலே ஏற்படும் எதிர்ப்பு சக்தியை விட அதிகமான எதிர்ப்பு சக்தியை அவர்களுக்குள் ஏற்றுவது. இதை எவ்வாறு செய்கிறார்கள் என்றால், இந்த நோய் ஏற்பட்டு குணமடைந்தவர்களின் குருதியிலே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை சேகரித்து அதை ஒரு நோயாளிக்கு அதை ஊசி மூலமாக ஏற்றுவது. ஆகவே கான்வலசன்ட் பிளாஸ்மான்னு சொல்லுவார்கள். ஒரு நோய் வந்து மாறினவர்கள் தானம் செய்யும் இரத்தத்திலே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை எடுத்து இன்னொரு நோயாளிக்கு ஏற்படும் ஒரு முறையும் பாவிக்கப்படுகிறது உலகளாவிய நீதியிலே. இதுவும் மிகவும் விலை உயர்ந்திருந்து கிடைப்பது அரிது. ஆனால் நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கட்டத்திலே நோயாளிகளுக்கு இவ்வாறான சிகிச்சையை நாங்கள் கொடுக்கிறோம். இது ஒரு முறையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு மேலாக பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புது விதமான சிகிச்சை முறைகளை பலரும் ஆராய்ச்சிகளின் மூலம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தது போல கொரோனா என்பது உலகத்திலே இன்னும் 1.5-2 வருஷங்களுக்கூடாகத்தான் இந்த ஆராய்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே நாளுக்கு நாள் புதிதான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஆகவே வைத்தியர்கள் எப்பொழுதும் இதை குறித்து மிகவும் இதை புதிதாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. நாங்களும் படித்துத்தான் இதை நோயாளிகளுக்கு செய்யக்கூடிய வேண்டிய ஒரு நிலை காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆகவே பல விதமான சிகிச்சை முறைகள் என்று இருப்பதனால் பல நோயாளிகள் இந்த அதிதீவிர சிகிச்சை மூலமாக குணமடைந்து வீட்டுக்கு சென்ற மிகவும் சந்தோஷமான நிலைமைகள் இருக்கின்றன. நிச்சயமாக டாக்டர், நாங்கள் தொற்றுக்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால் கூட முடிந்த அளவிற்கு எங்களுடைய மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கு சுகாதார தரப்பினருடைய அந்த சேவையை நாங்கள் இந்த இடத்தில் பாராட்டியும் ஆக வேண்டும். இதேவேளை இந்த கோவிட் பரவலை தொடர்ந்து எங்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட இன்னொரு விடயம் என்றால் ஆக்சிஜன் என்பதாக இருக்கின்றது. ஆகவே குருதியில் ஆக்சிஜனுடைய அளவு குறைகின்றது என்ற விடயத்தை நாங்கள் ஒரு சொல்லாடலாக கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அது என்ன விடயம், அவ்வாறு குருதியில் ஆக்சிஜன் அளவை சீராக பேண முடியாது போன அந்த நோயாளர்களுக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பதை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடலாம் இல்லையா டாக்டர்? இதில் பல விஷயங்கள் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே இதை மிகவும் இன்னும் ஆழமாக பார்ப்பதனால் நீங்கள் அறிந்தது போல எங்களுடைய உடல் உயிர் ஆக்சிஜன் என்று நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஏனென்றால் ஆக்சிஜன் இல்லாமல் ஒருவர் உயிர் வாழ முடியாது. எங்களுடைய கலங்கள் சுவாசிப்பதன் மூலமாகவே அவர்கள் எங்களுடைய கலங்கள் உயிரோடு இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய குருதியிலே ஆக்சிஜன் மட்டம் நாங்கள் பலவிதமாக விஞ்ஞானம் ரீதியிலே அதை அளக்கக்கூடும். ஆனால் மிகவும் இலகுவாக நாங்கள் என்று யாரும் செய்யக்கூடிய ஒரு முறைதான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இரத்தத்திலே இருக்கும் குருதியின் வீதத்தை குறிப்பிடுகிறது. 100 வீதம் குருதியிலே ஆக்சிஜன் இருந்தால் அது ஒரு சுகதேகியின் குருதியாக இருக்கும். சாதாரணமாக சுகதேகி ஒருவருக்கு 98 100 விதமான குருதியில இருக்கும் ஆக்சிஜன் அளவு இருக்கிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் இவருடைய சுவாச பையின் கலங்களை நாசமாக்கி விடுகிறது, பழுதாக்கி விடுகிறது. ஆகவே கொரோனா தொற்று ஏற்பட்டவரின் சுவாச பை அது பாதிக்கப்படுவதனால், டேமேஜ் ஆவதனால் எங்களுடைய சுவாச பையிலே சாதாரணமாக நடக்கும் ஒரு செயற்பாடுதான் ஆக்சிஜனை உள்வாங்கி எங்களுடைய குருதியிலே ஏற்படும் கழிவுகளை வெளியகற்றும் விதமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை நாங்கள் வெளியகற்ற வேண்டும்தான் எங்களுடைய சுவாச பையின் வேலை தொழில். ஆனால் இந்த கொரோனா நோய் எங்களுடைய சுவாச பையை பழுதாக்கிவிடும் இடத்திலே
இந்த சாதாரண வேலையை சுவாசப்பையினால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா ஒருவருடைய சுவாசப்பையை எவ்வளவு வீதம் பழுதாக்கி விட்டது என்பதை நாங்கள் எக்ஸ்ரே என்ற கருவியின் மூலம் பார்க்கலாம். பொதுவாக எக்ஸ்ரே நாங்கள் எடுக்கும் பொழுது இந்த நோயாளியின் எத்தனை வீதமான சுவாசப்பை பாதிக்கப்பட்டு விட்டது என்பதை வைத்தியர்களினால் கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இதற்கும் மேலாக செய்ய வேண்டிய ஒரு பரீட்சனை தான் சிடி ஸ்கேன். அதாவது நாங்கள் எங்களுடைய சுவாசப்பையை சிடி ஸ்கேன் மூலமாக மிக நுணுக்கமாக அவதானித்து அவர்களுக்கு இந்த சுவாசப்பையிலே எவ்வளவு வீதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு கணிப்பதன் மூலம் எங்களுக்கு அவருக்கு ஏற்ற ஆக்சிஜன் சிகிச்சையை சரியான விதத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆக்சிஜன் சிகிச்சை ஆரம்பத்திலே வைத்தியசாலையிலே நிச்சயமாக கொடுக்கிறோம். ஆனாலும் கொரோனா நோய் ஏற்பட்டு அதன் பின்பு அதில் இருந்து தப்பி வீடு போகும் சிலருக்கு தொடர்ந்தும் இந்த ஆக்சிஜன் அளவை சீராக வைத்திருப்பதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஆகவே சில நோயாளிகளை நாங்கள் ஆக்சிஜன் சிலிண்டரின் ஊடாக கூட அவர்கள் வீட்டுக்கு அதை கொண்டு போய் பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது கொரோனா. ஆகவே ஆக்சிஜன் சிகிச்சை என்பது கொரோனா நோய்க்கு ஒரு மிகவும் அடிப்படையான ஒரு சிகிச்சையாக அமைந்தது. இதேவேளை டாக்டர், பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் நான் அடுத்து கேட்க போகின்ற கேள்வி. உகந்த சிகிச்சையை உரிய முறையில் சரியாக கொடுத்தும் கூட சிலரை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போகின்றது என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? மிகவும் தீவிரமான தொற்று ஏற்பட்டவர்கள் பல அங்கங்களை இழந்து விடுகிறார். அவருடைய சிறுநீரகம், அவருடைய இருதயம், அவருடைய மூளை, இவ்வாறு பல நோய் அங்கங்களை இழந்து விடுவதனால் சில பேருக்கு நாங்கள் எவ்வளவுதான் சிகிச்சை கொடுத்தாலும் இந்த சுவாசப்பை முற்றுமுழுதாக பழுதடைந்து வருகிறது. ஆகவே இவ்வாறான மிக முக்கியமான உள்ளுறுப்புகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் குறிப்பிட்ட எல்லா சிகிச்சை முறைகளை கொடுத்தால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகும் ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது என்றால் பல வேளைகளிலே இவ்வாறான நோயாளிகள் தாமதமாக வருகிறார்கள். தாமதமாக வந்தால் அவர்களை காப்பாற்றுவது கஷ்டமாக இருக்கிறது. அல்லது அவர்களுடைய உடம்பிலே இருக்கும் நிலைமை காரணமாக அவர்களுடைய சொந்த உடல் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக உள்ளவர்கள், உதாரணமாக சிறுநீரக மாற்றீடு செய்து, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், சிறுநீரக மாற்றீடு செய்து அதற்கு தேவையான உடல் சக்தியை குறைக்கும், உடல் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மாத்திரைகள் பாவிப்பவர்கள், புற்றுநோய் ஏற்பட்டு அதற்கு மாத்திரைகள் பாவிப்பவர்கள், இவ்வாறானவர்களுடைய உடம்பிலே எதிர்ப்பு சக்தி இல்லாத இடத்திலே என்னதான் சிகிச்சை செய்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் இவ்வாறான நோயாளிகளை இழந்து சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த இறப்புகளின் வீதத்தை வைத்தியர்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கலாம். எங்களுடைய அனுபவம், எங்களுக்கு கிடைக்கும் மருந்துகளின் அளவு, எங்களுடைய வேக்சின் ஏற்றுவதனால் ஏற்படும் சாதாரணமான எதிர்ப்பு சக்தி, மக்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு சக்தி, இவற்றின் மூலமாக எதிர்காலத்திலே இறப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் மற்ற நாடுகளிலே கண்டோம். உதாரணமாக அமெரிக்கா, இத்தாலி, UK போன்ற நாடுகளிலே ஆரம்பத்திலே மிகவும் அதிகமான இறப்புகள் ஏற்பட்டாலும் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய இறப்பு வீதம் குறைந்திருக்கிறது. அதே போல இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அந்த காலம் விரைவாக கைகூடிவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். இதேவேளை இந்த கொரோனா தொற்று பற்றியதான இன்னும் பல சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றன. முக்கியமாக ஒருவர் குணமடைந்து வருகின்றார் என்றால் அவர் அந்த குணமடைந்து வரக்கூடிய காலப்பகுதியில் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் போன்ற பல சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக பேசலாம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியை தினம் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். டாக்டர், நாங்கள் பல விடயங்களையும் பேசி இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நோய் தொற்றிற்கு ஆளாகக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்றால் தாங்கள் முழுமையாக இந்த நோய் தொற்றில் இருந்து குணமடைவார்களா? தங்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள், பக்க விளைவுகள் இந்த தொற்றுக்கு தாங்கள் ஆளானதால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ என்கின்ற அச்சமெல்லாம் எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே முழுமையாக இதில் குணமடைவது என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த நோய் ஏற்பட்ட பெரும்பாலானவர்கள் 100% நோய் குணமாகிவிடுகிறது. பழையபடி வேறு எந்த வைரஸ் நோய் நீங்கள் பார்த்தாலும், உதாரணமாக நாங்கள் சாதாரணமான தடிமலாக இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், நோய் ஏற்படும் காலத்திலே மிகவும் அதிக நோயாளிகளாக இருந்தாலும் அந்த ரத்தம் மாறின பின்பு நாங்கள் மீண்டும் பழையபடி சுகதேகி ஆகி விடுகிறோம். ஆகவே இவ்வாறான நிலைமை மிகவும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுகிறது. மிகவும் குறுகிய எண்ணிக்கையானவர்களுக்கு மட்டும் இந்த நோயின் நீண்ட கால தாக்கம் உடலிலே ஏற்படக்கூடும். அது மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் குறிப்பிடக்கூடியதுதான், இந்த கொரோனா நோய் ஏற்பட்டவர்கள் தங்களை இந்த நோய் ஏற்பட்டு விட்டதே, இதனால் நான் நோயாளியாகி விட்டேனே என்ற மனப்பிராந்தியத்தில் இருக்கக்கூடாது. இந்த நோய் குணமாகும் இடத்திலே நாங்கள் மறுபடியும் சுவதேகியாகி கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கின்றது இந்த பதிலை. இதேவேளை டாக்டர், ஒருவர் தொற்றில் இருந்து குணமடைந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் அந்த குணமாகி கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்? அவர்களுக்கென்று தனிப்பட்ட ரீதியில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா? அவை பற்றி ஏதாவது குறிப்பிடுங்கள். இவ்வாறானவர்களுக்கு தொடக்கத்திலே நோய், இந்த கொரோனா நோய் மாறும் கட்டத்திலே அவர்கள் உடல் உறுதியை இழந்து விடுகிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு வேறு நோய்கள் ஏற்படக்கூடும். உதாரணமாக நாங்கள் அவதானிப்பதுதான், இந்த உடல் எதிர்ப்பு சக்தி குறைந்த நேரத்திலே இவர்களுக்கு டெங்கு நோய் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். பல எங்களுடைய கொரோனா நோயாளிகளுக்கு கொரோனா நோய் ஏற்பட்டு மாறும் சந்தர்ப்பத்தில், அல்ல கொரோனா இருக்கிற நேரத்திலே கூட அதனுடன் சேர்ந்து டெங்கு நோயும் சேர்ந்து இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே இவ்வாறானவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது. நான் மீண்டும் வலியுறுத்தினேன், அளவுக்கு அதிகமான காய்ச்சல், உடல் வலி இருப்பவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ரத்தத்தை சோதித்துக் கொள்ள வேண்டும். டெங்கு நோய் கூட சேர்ந்து இருக்கலாம். ஆகவே இவ்வாறான உடல் உறுதியை இழந்தவர்கள் வேறு நோய்களுக்கு ஆளாகாமல் தங்களை பாதுகாப்பது முக்கியம் ஆரம்ப காலகட்டத்திலே. அது மட்டுமல்லாமல் சரியான ஊட்டச்சத்தை உண்ண வேண்டும். உடல் தன்னுடைய மனநிலைமையை சரியாக வைத்திருக்க வேண்டும். மனதிலே உறுதி வேண்டும். நாங்கள் மனதிலே அந்த தைரியத்தை இழந்து விடுவோமானால் எங்களுடைய உடலும் உறுதியை இழந்துவிடும். ஆகவே அந்த எங்களுடைய மனநிலைமை இந்த நோயிலிருந்து மீண்டும் சுவதேகியாக வருவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பலர் அந்த ஒரு மன அழுத்தத்திற்கு ஊடாக போய்விடுகிறார்கள். எனக்கு கொரோனா நோய் ஏற்பட்டதே சொல்லி ஒரு மன அழுத்தம் பலருக்கும் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறாக நாங்கள் மன அழுத்தம் அடைய தேவையில்லை. ஏனென்றால் இந்த நோய் 100% மாறிவிடக்கூடிய ஒரு நோய். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய சாதாரண நடவடிக்கைகளை சிறிது சிறிதாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். உடலிலே பலம் ஏற்படும் பொழுது எங்களுக்கே தெரியும், எங்களுடைய சாதாரண வேலைகளையும் தொழிலையும் நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க கூடியதாக இருக்கும். இந்த மாறும் காலகட்டத்திலே முக்கியமாக நாங்கள் மதுபானம் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். சாதாரண சமைக்கக்கூடிய ஒரு உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயம் ஓய்வு தேவை. நாங்கள் மறுபடியும் திடீரென்று நாங்கள் வழக்கமான எக்ஸசைஸோ அப்படியானதில்லை, திடீரென்று ஆரம்பிக்காமல் நாங்கள் படிப்படியாக எங்களுடைய சாதாரண வாழ்க்கை நிலைமைக்கு எங்களை விட்டு செல்ல வேண்டும். இதேவேளை டாக்டர், ஒரு நோயாளிக்கு நீண்ட கால அறிகுறிகள், இப்போது நாங்கள் இந்த கொரோனா பற்றியதாக நீங்களே முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள், வைத்தியர்களுக்கு கூட இது ஒரு புதிய விடயம், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆகவே இவ்வாறு நாங்கள் இந்த குறிப்பிட்ட 2 வருட கால பகுதிக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தரவுகள், ஆய்வுகளின் அடிப்படையில் நீண்ட கால அறிகுறிகள் என்று எவையேனும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றனவா? அவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு புது விடயமாக இருக்கிறது. ஆகவே மிகவும் குறுகிய எண்ணிக்கையான கொரோனா நோயாளிகளுக்கு இந்த சில குணங்குறிகள் பல காலம் தொடர்ந்து இருக்கும் ஒரு நிலைமையை அவதானித்திருக்கிறார்கள்.
அதாவது மிகவும் அதிகமான களைப்பு, நடமாட முடியாமல் இருப்பது, நித்திரை கொள்ள முடியாது, அவர்களுடைய சுவாசம் வேகமாக இருக்கக்கூடும், ஆழமாக மூச்செடுக்க முடியாமல் நெஞ்சு வலி என்று சொல்லி பலர் கூறுவார்கள். அதைவிட மூட்டில் ஏற்படும் அழற்சி, சில பேருக்கு மூட்டு அழற்சி கூட புதிதாக ஏற்படுகிறது. நான் முன்பு கூறிய போல இந்த கொரோனா வைரஸ்ல அகஞ்சுரக்கும் உறுப்புகளை பாதிப்பதனால் சில பேருக்கு புதிதாக நீரிழிவு ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான புது குணங்குறிகள் சில பேருக்கு நீண்ட காலமாக நீடிக்கக்கூடும். இதில் பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக கூட ஏற்படக்கூடும். இந்த கொரோனா ஏற்படும் காலத்திலே அளவுக்கு அதிகமான பயம், கவலை, இவ்வாறான மன அழுத்தத்துக்கு ஊடாக போபவர்கள் அவர்களுடைய உடம்பிலே பல குணங்குறிகளை அவதானிக்கிறார்கள். இதை தவிர அந்த மூட்டு சம்பந்தமான நோய்கள் பலருக்கு புதிதாக ஏற்படுவதை கூட நாங்கள் அவதானிக்கிறோம். சில பேருக்கு அவர்களுடைய சுவாச பையில் ஏற்படும் பாதிப்பு பல காலத்திற்கு நீடிக்கக்கூடும். ஆகவே இந்த சுவாச பையில் ஏற்படும் அழற்சி, ஃபைப்ரோசிஸ் என்று சொல்லுவோம், அது அதிகமாக ஏற்பட்டவர்கள் சுவாச பை அது தொழில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். அவர்கள் பழைய மாதிரி உற்சாகமாக இருக்க முடியாமல் அவர்களுடைய சுவாச தொழிலை அவர்கள் குறைந்து விடுகிறது. ஆகவே அவர்களுக்கு மூச்செடுப்பதில் சில கஷ்டங்கள், சில மருந்துகளை தொடர்ந்து பாவிக்க வேண்டிய ஒரு நிலைமை கூட அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதேவேளை டாக்டர், டெங்கு நோய் மற்றும் கோவிட் தொற்று இரண்டும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? நிச்சயம், நான் அதை முதலே கூறிவிட்டேன். டெங்கு நோய் தொற்றும் கோவிடும் ஒன்றாக வரும் நிலைமையை நாங்கள் இலங்கையிலும் மற்ற நாடுகளில், பிரேசில், தாய்லாந்து, இவ்வாறான இந்தோனேஷியா போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளிலே கூட அதை அவதானித்திருக்கிறார்கள் வைத்தியர்கள். அதை பற்றி மிகவும் அதிகமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களாகவும் சுகாதார ஊழியர்களாகவும் நாங்கள் இதை குறித்து மிகவும் சிரத்தையாக இருக்க வேண்டும். என்றால் பலருக்கு கொரோனா ஒரு மெல்லிய வருத்தமாக வந்துவிட்டு போய்விடுகிறது. ஆனால் நாங்கள் எல்லாரும் அறிந்தபடி டெங்கு ஒரு உயிர்கொல்லிய நோயாக மாறிவிடலாம். ஆகவே கொரோனாவிலே தப்பி நாங்கள் டெங்குவிலே உயிரை இழக்கக்கூடாது. ஆகவே எங்களுடைய நோயானாலும் சரி, இந்த டெங்குவை பாதுகாக்கும் முயற்சியிலே நாங்கள் அசிரத்தையாக இருந்துவிடக்கூடாது. கொரோனா தொற்று ஏற்படுவதற்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் நம்மளுடைய சுற்றாடலை சுத்தமாக்கி டெங்குவை பற்றி மிகவும் அவதானமாக இருந்தோம். ஆனால் கொரோனா வந்த பொழுது டெங்குவை பற்றின அறிவும் அந்த அவதானமும் கொஞ்சம் குறைந்து விட்டது என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆகவே டெங்குவை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுடைய பழைய தலைமை எதிரி, அதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதேவேளை டாக்டர், ஒருவர் தொற்றில் இருந்து குணமடைந்து வரக்கூடிய காலப்பகுதியில் அவர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது அது அவசியமாக இருக்குமா? அவருக்கு தடுப்பூசி அதை பெற்றுக்கொள்வதானால் அவர் கவனிக்க வேண்டிய விடயங்கள், கால அளவீடுகள் அவை எவ்வாறு இருக்கின்றன? அவை பற்றி நாங்கள் பேசலாம். இது பலருக்கும் ஏற்படும் ஒரு சந்தேகம். உண்மை. ஆகவே ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவருடைய உடம்பிலே இயற்கையான எதிர்ப்பு சக்தி ஒரு கூடிய அளவிலே ஏற்படுகிறது. நாங்கள் சாதாரணமாக இந்த வேக்சினை எடுப்பதனால் எங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்பு சக்தியிலும் பார்க்க பல மடங்கு எதிர்ப்பு சக்தியை இயற்கையான நோய் எங்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே இயற்கையான கொரோனா ஏற்படும் ஒருவருக்கு மறுபடியும் கொரோனா தொற்று ஏற்படுவது கொஞ்சம் காலம் இடைவெளி இருக்கக்கூடும். ஆனாலும் நீங்கள் அறிவீர்கள், இன்று இந்த கொரோனா COVID-19 என்ற வருத்தம் பல திரிபடைந்த கொரோனா வைரஸினால் ஏற்படுவதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்பா, பீட்டா, டெல்டா சொல்லி அந்த கொரோனா திரிபடையும் வீதம் கூடிக்கொண்டே போகிறது. என்று பார்த்தால் டெல்டாவிலே கூட பல விதமான திரிபடைந்த வைரஸ்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே எங்களுடைய ஒரு அல்பாவினால் ஏற்படும் எதிர்ப்பு சக்தி இந்த டெல்டாவுக்கு தாக்கு பிடிக்குமா
இது எவ்வாறு நடக்கப் போகிறது என்பதெல்லாம் விஞ்ஞானிகள் இதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைரஸினால் ஏற்படும் வருத்தத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி மற்ற வைரஸுக்கு உதவியாக இருக்குமா? இதை பற்றியெல்லாம் சரியான நிச்சயமான அறிவு இல்லாத இடத்திலும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் எங்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், ஒரு வைரஸ் நோய் ஏற்பட்ட பிறகு கொரோனா ஏற்பட்டவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அன்னளவாக 1 மாதத்துக்கு பிறகு ஆவது இந்த வைரஸ் வேக்சினை எடுத்துக்கொள்ளும்படியாக அறிவுறுத்துகிறார்கள். ஆனாலும் நான் மிகவும் உறுதியாக குறிப்பிட விரும்புகிறேன், சில பேர் தங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட உடன் பயத்திலே ஓடிப்போய் இந்த வேக்சினை எடுக்கிறார்கள். இது ஒரு தவறான முறை, இது ஒரு பயங்கரமான நிலை என்றால் இவ்வாறாக வேக்சின் எடுத்துக்கொண்டு கொரோனா நோய்க்கு ஆள்பட்டவர்கள் தீவிரமான நோய்க்கு இட்டு செல்லக்கூடும். ஆகவே காய்ச்சல் இருக்கும் போது அல்லது எங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு சந்தேக நிலைமையிலே நிச்சயமாக நாங்கள் வேக்சினை எடுக்கக்கூடாது. அதை நாங்கள் தாமதித்து அவதானித்து எங்களுக்கு நோய் ஏற்பட்டதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி நோய் ஏற்பட்டதென்றால் அந்த நோய் முற்றுமுழுதாக மாறும் காலத்தை நாங்கள் கடந்து அதற்கு பின்பாகவே இந்த வேக்சினை நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி கடந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இடம்பெற்றிருந்தது. இந்த கோவிட் தொற்று என்பது பற்றியதான பல சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே இந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்திக்கப்படுகின்ற போதுதான் அந்த சமூக பரவலை நாங்கள் அதிகமானவர்கள் நாளுக்கு நாள் தொற்றிற்கு ஆளாவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியான ஒரு தெளிவு கிடைக்கின்ற போதால். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருந்தார். உள்ளக மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆக கடந்த நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்கள், குறிப்பாக இந்த கோவிட் தொற்று எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்துவது, அதில் சிகிச்சை பெறுபவர்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் போன்ற பல விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் வைத்தியருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது இன்றைய சமகாலத்தில் எங்கள் அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் அல்லது பயம் என்றால் இந்த கோவிட் தொற்று. இந்த கோவிட் தொற்றிற்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக பல விடயங்களையும் தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.